செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சிறை போராட்டம் எதிரொலி 2 கைதிகள் ஏனாம் சிறைக்கு மாற்றம். கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி 2வது நாளாக இன்றும் நடைபெற்றது. வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் புதுவையில் கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மணக்குள விநாயகரை நடனமாடி வரவேற்ற நந்திகேஸ்வரர் பக்தர்கள் பக்தி பரவசம். இனி விரிவான செய்திகள். சிறையில் கைதிகள் நடத்திய போராட்டத்தின் எதிரொலியாக 2 கைதிகள் புதுவை காலாப்பட்டு சிறையில் இருந்து ஏனாம் சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பரோல் விடுமுறையில் சென்ற தண்டனை கைதி கருணா தப்பியோடினார். இதனையடுத்து போலீசார் கருணாவை பிடித்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு சிறை கைதிகளுக்கு பரோல் விடுமுறை கொடுப்பதில் சிறை நிர்வாகம் கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது. இதனால் பரோல் விடுமுறை அளிக்காத சிறை நிர்வாகத்தை கண்டித்து தண்டனை கைதிகள் கடந்த 8ஆம் தேதி முதல் சமையல் பணிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களது போராட்டத்திற்கு சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகளான பிரபல ரவுடி மணிகண்டன் மற்றும் பெருமாள் ராஜா ஆகியோர் தலைமை தாங்கி நடத்தியதாக தெரிகிறதா. இதில் ரவுடி மணிகண்டன் சிறையில் கேங் லீடர் போல செயல்பட்டு வந்துள்ளார். சிறையில் சில கைதிகளை தாக்குவது, மிரட்டுவது போன்ற செயல்களிலும் மணிகண்டன் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் சிறையிலேயே அவர் மீது சில வழக்குகள் உள்ளது. இதனிடையே சிறையில் கைதிகளின் போராட்டத்தையும் அவர் முன்னிட்டு நடத்தியதால் மணிகண்டன் மற்றும் பெருமாள் ராஜே ஆகிய இருவரையும் புதுவை சிறையிலிருந்து வேறு மாநில சிறைக்கு மாற்ற முடியுமா என்று யோசனை செய்யப்பட்டதா. ஆனால் அதில் நடைமுறை சிக்கல்கள் பல இருந்ததால் சிறை நிர்வாகம் ஏனாம் சிறைக்கு மாற்ற உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து 2 கைதிகளும் இன்று அதிகாலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காலாப்பட்டு சிறையில் இருந்து ஏனாம் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஏனாம் சிறையில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி புதுவையில் 2வது நாளாக இன்றும் நடைபெற்றது. புதுவையின் 18 மீனவ கிராமங்களில் சி விஜில் என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது. இதில் புதுச்சேரி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் டிஐஜி சத்யம் சுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், ஒதியஞ்சாலை ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் கடலோர காவல்படை போலீசார் படகு மூலம் கடலில் ரோந்து சென்றனர். கடல் பகுதியில் படகுகளில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு அவர்கள் அறிவுரை கூறினர். மேலும் வாகன சோதனையும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் சி விஜில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கடலோர பகுதிகளில் நடைபெற்றது. புதுவை தலைமை செயலகம், கவர்னர் மாளிகை, புதுச்சேரி சட்டசபை, புதுச்சேரி நீதிமன்றம் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. அவங்களே பண்ண சொல்லுங்க, அவங்களே பண்ணுவீங்களா? இந்த மாநிலத்தை தவிர வேற போட்டு ஏதாவது பாத்தீங்களா? இல்ல, யாராவது அது மாதிரி பாத்தீங்கன்னா உடனடியா புதுவையில் வரும் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் இன்று காலை முதல் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இது மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளது. அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை வெள்ளிக்கிழமை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வங்கக்கடலில் தென்கிழக்கு பகுதிக்கு நகரும். அது நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த பகுதியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த பகுதி சனிக்கிழமை மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வங்கக்கடலில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி அது நகரும். 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் அது மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக அந்த குறைந்த காற்றழுத்தம் 25ஆம் தேதி புயல் சின்னமாக மாறக்கூடும். இதனையடுத்து தமிழ்நாடு, புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். புயல் சின்னம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அன்றைய தினம் அந்த புயல் சின்னம் மேலும் வலுவடைந்து வங்கக்கடலில் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும். இதன் காரணமாக 25ஆம் தேதி முதல் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுவை நந்திகேஸ்வரர் கோவிலில் மணக்குள விநாயகரை நந்திகேஸ்வரர் நடனமாடி வரவேற்ற காட்சி பக்தர்களை மெய்மறக்க செய்தது.
புதுச்சேரி வெள்ளாழ வீதியில் ஸ்ரீ நந்திகேஸ்வரர் ஆலயம் உள்ளதா. இந்த ஆலயத்தில் உள்ள சண்முக வேலாயுத சுவாமிகளின் 116வது குரு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றதா. ஆலயத்தில் அமைந்துள்ள நந்திகேஸ்வரர் கங்கை விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதா. முக்கிய நிகழ்வாக மணக்குள விநாயகர் இந்திரஞான தங்கரத வாகனம் மூலம் நந்திகேஸ்வரர் ஆலயத்திற்கு வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்திலிருந்து விநாயகர் இந்திரஞான தங்கரக வாகனத்தில் நந்திகேஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை புரிந்தார். தொடர்ந்து நந்திகேஸ்வரர் அவரை நடனமாடி வரவேற்ற நிகழ்வு நடைபெற்றதா. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவையில் கடலில் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதியதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் வானம் மேகமூட்டமுடன் காணப்பட்டு குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுகிறதா. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது புதுச்சேரியில் கடல் சீற்றமும் அதிகமாக காணப்படுகிறது. வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளதா. கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்படுகின்றனர். கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து கடல் அலைகளின் சீற்றம் காணப்படுவதாலும் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுவதால் கடற்கரை ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறதா. கடல் சீற்றம் உடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதா. மீனவர்கள் தங்களது படகுகளை தேங்காய்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். சோரப்பட்டு ஏரியை தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு புது ஏரியில் 12.15 லட்சம் செலவில் தூர்வாரி புனரமைக்கும் பணி தொடங்கியதா. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் பம்பையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகே ஆற்றின் தென்கரையில் 19.14 லட்சம் ரூபாய் செலவில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையையும் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் தலைமை தாங்கி தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்ற நுழைவு வாயிலில் நேற்று வழக்கறிஞர் கண்ணன் என்பவரை ஆனந்தன் என்பவர் அரிவாளால் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வழக்கறிஞர் கண்ணன் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதல் செய்த சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்ற கோரி திண்டிவனம் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியலால் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீதிமன்ற காவல்துறையினர் வழக்கறிஞர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுவையில் நடைபெற்ற விவசாயிகள் திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கு கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து விவசாயிகள் திருவிழாவை வில்லியனூர் பகுதியில் உள்ள கோபாலசாமி நாயக்கர் திருமண மஹாலில் நடத்தியது. விவசாய பயனாளிகளுக்கு 5 வகையான பாரம்பரிய விதை நெல் ரகங்கள் மற்றும் உயிர்கரிக்கலன் ஆகிய இடுபொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வேளாண் அறிவியல் நிலைய பொன்விழா ஆண்டிற்கான தீபஜோதி பெறப்பட்டது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் வசந்தகுமார் நோக்க உரையாற்றினார். திட்ட இயக்குனர் ஆத்மா ஜாகிர் உசேன் மற்றும் துணை திட்ட இயக்குநர்கள் கலைச்செல்வி, வேளாண் துறை இணை இயக்குனர் சண்முகவேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த கருத்தரங்கமும் சிறுதானியங்களில் மதிப்பிடுதல் குறித்த பயிற்சியும் அளிக்கப்பட்டது. திருநங்கையர் நினைவு தினத்தையொட்டி திருநங்கையர்கள் அமைதி பேரணி நடத்தினர். புதுச்சேரியில் உள்ள சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் திருநங்கைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பாலின வேறுபாடுகளுக்கு எதிராக வன்முறை செயல்களால் உயிரிழந்த திருநங்கைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சுதேசி பஞ்சாலையிலிருந்து அண்ணா சிலை வரை மெழுகுவர்த்தி ஏற்றி பேரணி நடைபெற்றது. சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாதைகளையும் கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலக மீனவர் தினத்தையொட்டி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. உலக மீனவர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி கடலூர் சாலையில் உள்ள சிங்காரவேலர் சிலைக்கு மீனவர் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் மீனவ காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியினர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7145 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 57,160 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சிறை போராட்டம் எதிரொலி 2 கைதிகள் ஏனாம் சிறைக்கு மாற்றம். கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி 2வது நாளாக இன்றும் நடைபெற்றது. வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் புதுவையில் கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மணக்குள விநாயகரை நடனமாடி வரவேற்ற நந்திகேஸ்வரர். பக்தர்கள் பக்தி பரவசம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.